பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 11-12. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணென்றார். தாவீதை ஆண்டவர் ஆள் அனுப்பி அழைப்பித்து அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். இன்னைக்கு தேவன் ஒரு பிள்ளையை அபிஷேகம் பண்ணணும், இந்த பிள்ளையின் மேல ஒரு பெரிய திட்டத்தை வைக்கணும்னா எந்த இடத்துல இருந்தாலோ அவர் ஆள் அனுப்பி அழைத்து அபிஷேகிப்பார். சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்த யோசேப்பை ஆள் அனுப்பி அழைப்பித்து அந்த மகனை உயர்த்தும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு வாய்ப்புகள் அடைக்கப்பட்டது, மனிதர்கள் சூழ்ச்சி செஞ்சு அடைச்சிட்டாங்க. என் லைஃபே, என் ஃபியூச்சரே மாறி போச்சு, எதுவுமே நடக்க முடியாதா? தயவு செய்து கவலைப்படாதீங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் ஆண்டவர் முன்குறித்து இருப்பார். ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் ஆள் அனுப்பி உங்களை அழைப்பிப்பாங்க. நான் வேலை செய்த நாட்களில் சில வேளைகளில் மனிதர்களுடைய சூழ்ச்சியின் காரியம் மிகவும் மிகவும் தள்ளப்பட்டு அழுத்தப்பட்டு நெருக்கப்பட்டிருந்த சூழ்நிலை. 6 மாத காலம் தேவ சமூகத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையோடு கர்த்தர் கொடுத்த வேலையை கருத்தா செய்து கொண்டிருந்தேன். 6 மாதங்கள் முடிகிற பொழுது ஆள் அனுப்பி அழைப்பித்தார் என்கிறபடி மேலிடத்திலிருந்து, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எனக்காக ஒரு இன்விடேஷன் வந்து ஒரு நாள் மீட்டிங்காக என்னை வேறு தேசத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் கனப்படுத்தினார். இன்றைக்கு அதே ஆசீர்வாதம் உங்க மேல கடந்து வரும். எந்த இடத்துல நீங்க புறக்கணிக்கப்பட்ட நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல அழுத்தப்பட்ட தள்ளப்பட்ட நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல நான் சிறைச்சாலையில யோசேப்பு அடைக்கப்பட்டது போல என்னுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது, ஃபியூச்சரே இல்லை நினைத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறீங்களோ, உங்களுக்காக தான் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிற ஆள் அனுப்பி அழைப்பி, அவர்களை ஆள் அழைத்து, அவளை எந்த இடத்துல தாவீது அனுப்பணுமோ ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். உங்களுக்கென்று அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கென்று அந்த அபிஷேகத்தை முன்குறித்து இருக்கிறார். உங்களை உயர்த்தும்படியா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கென்று தேவதூதரை ஆயத்தப்படுத்தி இருக்கார். கவலையே படாதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிற பொழுது, இந்த வார்த்தையை நீங்க கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு தேவனுடைய கட்டளை கடந்து வருகிற ஒரு உன்னத நாட்களுக்குள்ளாய் கடந்து வர்றீங்க. தேவன் உங்களை அதிசயமா நடத்த போற. எப்படி தாவீதை அழைப்பித்து அபிஷேகித்து அந்த அபிஷேகத்தின் மேன்மை தாவீது அற்புதமா நடத்தினதோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறீங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்களை சந்திக்கோ, தேவனுடைய கரம் உங்களை உயர்த்தோ, தேவன் உங்களை பலப்படுத்துவார். மனிதர்கள் தள்ளி இருக்கலாம், மனிதர்கள் நீங்க வேண்டான்னு ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் சிறுமைப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். நீங்க நெருக்கப்படுகிற இந்த நாட்கள்ல அவர் உங்களுக்கு தஞ்சமா இருக்கிறார். உங்களை உயர்த்துவார், உங்களை பலப்படுத்துவார். இன்றைக்கு காணுகிற நிலைமை அல்ல, நீங்க கீழாக இருக்க அழைக்கப்படவே இல்லை. கர்த்தர் உங்களை மேலாக உயர்த்த போறார். கர்த்தருடைய அந்த அபிஷேக வல்லமை உங்கள் மேல கடந்து வரும். மகிமையா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா சொல்லுங்க, என் மேல் கடந்து வருகிற அபிஷேகம், என்னை நிரப்புகிற அபிஷேகம், என்னை அழைக்கிற ஆண்டவர் என்னை உயர்த்துவார், வாழ வைப்பார். உங்களை வாழ வைப்பாருங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அநேகரை கட்டும்படியா ஆசீர்வாதத்தை உங்க கரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். God bless you.